ஹாய் ஹாய்ஸ், நான் உங்கள் அருண். இது உங்கள் ஏகே ஃபார்ம் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ நம்மக்கிட்ட இப்போ ஒரு 11 குஞ்சு பொறுத்திருக்கு. இந்த கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சேல்ஸுக்கு எல்லாமே போயிடும். இப்போ நம்ம பண்ணையை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மழை காலம் வந்ததில் நிறைய கோழிகள்லாம் நிறைய இறந்து போச்சு. இன்னும் கொஞ்சமாக கோழிகள் செலுத்திக்கிட்டு இருக்கோம். நீ விற்பனைக்கு வரும்போதும் நம்ம சேனலில் நான் போட்டுருக்கேன். யாருக்கு வேணால் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். அடுத்தால நம்ம கோழி ரெண்டாவது ஒரு கோழி அடை வச்சுருக்கோம். இது இப்போ ஒரு 10 முட்டை வச்சுருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் பொறுத்துக்கு இந்த கோழி. இதுதான் நம்ம இப்போ பண்ணையோட பாதுகாவல். இது ஒன்று இதுதான் நம்ம சேவல். இதில் உள்ள குஞ்சுகள் தான் எல்லாமே இப்போ விற்பனைக்கு. ஒரு செட்டு இருக்குது. இப்போ ரெண்டாவது அடுத்த ஒரு பேச்சு அடையில் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தால ஒரு கொட்டைக்கோழி ஒன்று. இதுவும் இப்போ அடையில் நேற்று ஒன்று அடை வச்சுது. இது நம்ம பண்ணைக்கு முத வந்த சேவலி. இது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இப்போ கொஞ்சம் இருக்குது. இது என்ன இதுன்னு தெரில. இது 3வது அடை வச்சுருக்கு. இது இன்னும் ஒரு 2 நாளில் பொரிச்சிடும். இந்த கோழியும் இதுவும் பொரித்த உடனே ஃபுல்லாகவே சேல்ஸுக்கு தான் எடுத்து விடணும். இப்போ அதுக்கடுத்தால இன்னும் ஒரு கோழி, ஒரு கருப்புள்ள கோழி, நம்ம ராசியான கோழி ஒன்று, அதை தனியாக அடை வச்சுருக்கோம். இதில் இது புறாமே ஒரிஜினல் பெருவெட்டி சேவலில் உள்ள முட்டை. இது நம்ம பண்ணைக்குன்னு தனியாக இந்த கொட்டை அடை வச்சு இது பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இதோட இது மட்டும் குஞ்சு பொரிச்சா மட்டும் விற்பனைக்கு கொடுத்தது மாதிரி இல்லை. இது கேஜி இப்போ புதுசாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கோழியெல்லாம் குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த கேஜி ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா கோழியும் இங்கே தான் போடணும். இதுதான் ஒரு பெரிய கோழி. இது நம்ம கருங்கோழி. நம்மளோட டெவில் சேவல். இப்போ ஒரு கோழி. இது தார்பாக்கில் முட்டை வச்சு இதுலேயே அடை இருக்குது. இது பார்க்கல எத்தனை நாள் இப்படி அடை இருக்குன்னு தெரில.